நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோடைய பயோகிராஃபின்ட்டு தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, ஆக்ட்ரஸ் சாய் தன்ஷிகாவை பற்றி எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. சாய் தன்ஷிகாவை கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுலேயும் குறிப்பாக ஜெயம் ரவி அவர்களுடைய பேராண்மை படத்தில் இவங்க ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. அதை பார்க்கும்போது கேர்ள்ஸ் இந்த அளவுக்கு ரொம்பவே போல்டாக இருக்கணுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் அந்த படத்தில் இவங்க இருந்திருப்பாங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு படம்னா, இன்னொரு பக்கம் சண்டை காட்சிகளில் செமையாக பின்னி படல் எடுத்திருப்பாங்க. அதுவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட சேர்ந்து. ஆமாங்க, கபாலி படத்துல ரஜினி சாரோடைய மகள் கேரக்டர் தான் பண்ணிருப்பாங்க. இப்படி ஒரு முக்கியமான படங்கள்லாம் முக்கியமான ரோல்ல நடிச்சு ரொம்பவே ஃபேமஸான தமிழ் நடிகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சிலர் தான் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. அந்த ஒரு சிலர்ல முக்கியமான நடிகையாகவும் வள வந்துட்டு இருக்காங்க தன்ஷிகா அவர்கள். ஸோ தன்ஷிகா அவர்களை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி விஷால் தன்ஷிகா மேரேஜுக்கு பல பேரும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. நீங்களும் இந்த ஜோடிக்கு வாழ்த்தணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ரெட் ஹார்ட்டினோட கமெண்ட் பண்ணலாம். தன்ஷிகா அண்ட் விஷால் இவங்க ரெண்டு பேருடைய இந்த காதல் கதை தான் டாக் ஆஃப் த டவுனாகவே மாறி இருக்கு. ஸோ ஏன்னா அதுக்கு காரணமே விஷால் அவர்கள் தான். விஷால் அவர்களுக்கு ஆல்ரெடி பல பெண்கள், அதாவது குறிப்பாக பல நடிகைகளை சேர்த்து வச்சு பேசினாங்க. அவருக்கு ஒருத்தவங்க கூட திருமணம் வரைக்கும்லாம் போயிட்டு நின்றுடுச்சு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மன உளைச்சல்லே இருந்தார். கண்டிப்பாக இவருக்கு நல்ல மனசு இருக்குப்பா, இந்த நல்ல மனசுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும்பான்ட்டு நிறைய இன்டர்வியூ இவரை பார்க்கும் போது நிறைய கமெண்ட்ஸை பார்க்க முடிஞ்சுது. இந்த நிலையில் ரீசெண்டாக இவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூல தான் இவர், நானும் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன், என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய வலி வேதனைகளை கூட ஷேர் பண்ண ஒரு பொண்ணு தான். கண்டிப்பா கடைசி காலம் வரைக்கும் அவளை நான் சந்தோஷமா வச்சுப்பேன், அவ கிடைச்சதுக்கு நான் தான் புண்ணியம் பண்ணியிருக்கணும், இப்படிலாம் அந்த பொண்ணை பத்தி பேசியிருப்பாரு. யாரா அந்த பொண்ணு அப்படின்ட்டு பல பேரும் தேடிட்டு இருக்கும் போதுதான் நான் தான்ப்பா அந்த பொண்ணுன்ட்டு அந்த பொண்ணையும் மேடையில பேசிட்டாங்க. அந்த பொண்ணு வேற எந்த பொண்ணும் கிடையாதுங்க, சாய் தன்ஷிகா தான். ஸோ சாய் தன்ஷிகா இப்போ யோகிடா ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருந்தாங்க. அங்க விஷால் அவர்களை பார்த்து அவங்க போய் ஹக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே ஹம்பிளான ஒரு ரெஸ்பெக்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. நார்மலாக ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கிறவங்க எல்லாருமே இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா போயிட்டு, ஆமாங்க நானும் விஷயம் திருமணம் பண்ண போகிறோம், அதுவும் இன்னும் கொஞ்ச நாளில் பண்ண போகிறோம், ஆகஸ்ட் 29 பண்ண போகிறோன்ட்டு டேட்டோட எல்லா கான்ட்ரவர்சிக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. இவங்களுடைய காதல் கதையே ரொம்ப ஒரு அழகான காதல் கதை அப்படின்னு சொல்லலாம். 15 வருட நட்பாக தான் இருந்திருக்கு. அதுலேயும் சில காதல் கதைகளும் இருந்திருக்கு. அது இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாமலும் இருந்திருக்கு. ஒரு பாயிண்ட்ல தான் ரெண்டு பேரும் இந்த ஏன் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக கூடாது, மேரேஜ்னு ஒன்று இருக்கே அதை ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் சரி ஓகே இதை நம்ம அடுத்த லெவல் கொண்டு போகலாம், வீட்லயும் பேசலாம், வீட்டில் என்ன சொல்றாங்க கேட்கலான்ட்டு வீட்லயும் சொல்ல பேரண்ட்ஸும் ஓகே பண்ணியிருக்காங்க. அந்த வகையில தான் இவங்களுடைய திருமண தேதியை ரொம்பவே சந்தோஷமா எல்லார் முன்னாடியுமே அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த பேருக்கு வாழ்த்துக்கள் அள்ளி குச்சி தான் வராங்க. நிறைய பேர் தன்ஷிகா பார்த்து இந்த பொண்ணையா, இந்த புள்ள கொஞ்சம் ரவுடி பிள்ளையாச்சே அப்படின்னு சொன்னாலும் அது இந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னா நிறைய பெண்களுக்கு இங்க நிறைய தவறான விஷயங்கள், அந்த தவறான செயல்கள்லாம் நடக்குது. அது எல்லாமே ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா அவங்க தான் அவங்கள பார்த்துக்கணும், அவங்களுக்கு இடம் கொடுக்காமலே இது நடந்திருக்கும், இப்படிலாம் கூட கமெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் நிறைய பிரபலங்களும் இதை சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க கிட்ட அவ்வளவு சீக்கிரம் யாருமே நெருங்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப போல்டா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவாங்க. பக்காவான தமிழ் பொண்ணுங்கன்னா சும்மாவான்னு சொல்ற வகையில தான் இவங்களுடைய பேச்சா இருக்கட்டும், இவங்களுடைய ஸ்லாங்கா இருக்கட்டும், தெளிவா இருக்கட்டும், இவங்க ஹைட்டு வெயிட்டு, இவங்களுடைய ஹேரு, இது எல்லாமே பார்க்க ஒரு குடும்ப குத்துவிளக்கா இருந்தாலும் அப்படியே படத்துக்கு என்ன தேவை. இப்ப பரதேசி படத்தெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரோல ரொம்ப ஆப்டா நடிச்சிருப்பாங்க. மரகதம் கேரக்டரை என்னமா இப்படி பின்னி பெடல் எடுத்துட்டேன்னு சொல்ற வகையில தான் செம்மையா நடிச்சிருப்பாங்க. அதனாலதான் அவங்களுக்கு பிலிம்ஃபேர் அவார்ட்ல இவங்களுக்கு சப்போர்ட்டிங் கேரக்டருக்கான அவார்டும் கிடைச்சது. பேராண்மை படத்திலையும் இவங்க ஒரு சூப்பரான ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ 5 பெண்கள்ல இவங்க ஒரு முக்கிய பெண்ணாவே நடிச்சிருப்பாங்க. எல்லா பெண்களும் ஒரு சில இடங்கள்ல பயந்தாலும் இவங்க எந்த இடத்துலயும் பயந்திருக்க மாட்டாங்க. தன்ஷிகா பாத்தீங்கன்னா பிறந்தது வளர்ந்தது படிச்சது இப்படி எல்லாமே தஞ்சாவூர் தாங்க. பக்காவான தமிழ் பொண்ணு. நவம்பர் 20, 1989 இவங்க பிறந்திருக்காங்க. படிக்கிற காலத்துல இருந்தே இவங்களுக்குள்ள ஒரு இன்டென்ஷன் இருந்துட்டே தான் இருக்கு. ஏன்னா சூப்பர் ஸ்டார் அவர்களே இவங்களை டிவில பார்க்கும் போதெல்லாம் அட சூப்பரா ஆக்ட் பண்றாரு இவரு அப்படின்ட்டு
இவங்க வந்து வியர்ந்து பார்த்துருக்காங்களாம். ஆனால் எந்த காரணத்தினாலையும் இவங்க அவர் கூட சேர்ந்து நடிப்போம் அப்படின்னு நினச்சி கூட பார்த்தது இல்லையா. ஆனால் அந்த ஒரு விஷயம் நடந்தது இவங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய விஷயமா நினைக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இவங்க நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் முக்கியமான வேடங்களில் நடிச்சிருந்தா கூட பெரிய பெரிய நடிகர்கள் கூட நடிக்கல, ஏன் அவங்க கூட காம்பினேஷன்ல இல்லை அப்படின்ற கேள்வி இப்போ வரைக்கும் இருக்கு. ஆனால் பெரிய பெரிய நடிகர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக இவரை மாதிரி வரணும்னு நினைப்பாங்க. அதாவது சூப்பர் ஸ்டார் மாதிரி நம்ம இருக்கணும், அந்த அளவுக்கு இல்லைனா கூட அவர் மாதிரி அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் கற்றுக்கணும் அப்படிலாம் நினைப்பாங்க. அவரு கூடவே அவங்க பொண்ணா நடிச்சது மிகப்பெரிய பெருமை தான்ப்பா எனக்கு. இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரியான வருத்தங்கள் இருக்கு. ஏன்னா எனக்கு எந்த ஒரு பட வாய்ப்புமே பெரிய பெரிய ஆக்டர் கூட சேர்ந்து நடிக்க வரல, அது எதுக்காகன்னு எனக்கு தெரியல அப்படின்னு இவங்க வந்து ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க நடிக்கிற படங்கள் வந்து சண்டை காட்சிகள் அதிகமாக இருக்கும் அண்ட் ஒரு கண்டென்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு நல்ல ஒரு மெசேஜை வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி படங்களில் தான் இவங்க நடிச்சிருக்காங்க. இவங்க ஓப்பனாக சொன்னது என்னன்னா, நான் கிராமத்து கதையில் நடிக்க மாட்டேன், அதே மாதிரி முத்த காட்சிகள்லாம் வர மாதிரியான சீக்வன்ஸை நான் கண்டிப்பாக தொடவே மாட்டேன், அந்த மாதிரி படங்கள்லாம் வந்ததுன்னா கண்டிப்பாக நான் நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஓப்பனான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அப்போ இவங்க கொஞ்சம் கான்ட்ரவர்சியில் சிக்கினாங்க. ஏன் நடிகராக இருக்கிறவங்க ஏன் இதெல்லாம் பண்ணுறது தப்பா, என்ன தப்பு இல்லைல்ல அப்படிலாம் கூட சொல்லப்பட்டது. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் நீலாம் என் பேரை சொல்லி தான் எல்லாருக்கிட்டையும் நான் பிரபலமானோன்னு அவசியம் கிடையாது, நீ யாரு இப்போ வந்தவ அப்படின்னு சொல்லி டிஆர் அவர்கள் கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு முன்னாடி இவங்களை பொது மேடையிலே அவமானப்படுத்திட்டாரு. அதே மேடையில் இவங்க ரொம்பவே எமோஷ்னலாக கதறி அழுதுட்டாங்க. ஆமாங்க, விழுத்திரு அப்படின்ற படத்தோடைய ப்ரொமோஷனுக்காக தான் டிஆர் கூடலாம் இவங்க வந்திருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் ரொம்பவே எமோஷ்னலாக வந்து அவர் வந்து என் பேரெல்லாம் சொல்லலை, இந்த படத்துக்கு அப்புறம் தான் அவங்க வந்து கபாலி நடித்தாங்க, ஆனால் அதை பற்றி பெருமையாக பேசுகிறவங்க இதை பற்றி பேசலை, என் பேரையும் சொல்லலை, ஆனால் இவங்களாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்ட்டு அவங்க சொன்னது ரொம்ப எமோஷனலாக இருப்பாங்க. மன்னிப்பு கூட கேட்டிருப்பாங்க. ஆனால் டிஆர் அதை பற்றி எதை பற்றியுமே கேர் பண்ணாமல் அடுக்கு மொழியில் வசனங்களை அள்ளி குவிச்சிருப்பாரு. இதை பார்த்துட்டு மற்ற பிரபலங்கள்லாம் வந்து பொங்கி எழுந்துட்டாங்க. ஒரு பெண் வந்து சின்ன தப்பு பண்ணிடக்கூடாது, உடனே அதை பெருசாக்கிடுவீங்களே, அது எப்படி இப்படிலாம் பண்ணுவீங்க, அவங்க மன்னிப்பு கேட்டுட்டாங்க, விட வேண்டியதானே இப்படிலாம் சொன்னாலும் இந்த நேரத்திலும் விஷால் அவர்கள் இவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தார். அதை எல்லாமே நம்ம பார்க்க முடிஞ்சுது அப்போ. ஸோ இவங்க நடிப்பையும் தாண்டி சிலம்பம், ஜிம்னாஸ்டிக், ஸ்டன்ஸு, சிங்கிங், ஷாப்பிங்ட்டு இது போல் எல்லாத்துலேயுமே டே ஃபுல்லாகவே இவங்க வந்து ரொம்பவே பிஸியாக வச்சுப்பாங்களாம். இது வரைக்கும் இவங்க பேராண்மை, பரதேசி, கபாலி, அரவன், திருடி, லாபம், சினம் இது போல படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ தன்ஷிகா அண்டு விஷால் இவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறாங்க. வாழ்த்துல அப்படின்னா கூட தவறாக பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா விஷால் அவர்களுக்கு 48 வயசு ஆயிடுச்சு, இவங்களுக்கு 34 தான் ஆகுது. கிட்டத்தட்ட 14 வருடம் ஏஜ் கேப் இருக்குது. எப்படி இவங்களாம் வந்து மேரேஜ் பண்ணுறாங்க, நடிகர்களாலே இப்படி தான்ப்பா, இது போலலாம் சில விமர்சனங்கள் வரதான் செய்யுது. அது எதையுமே இவங்க கேர் பண்ணல. லைஃப் லாங் இவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரையுமே ஹாப்பியாக வச்சுக்கணும். கஷ்ட காலங்கள்லையும் வந்து ரெண்டு பேருமே சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் நாமளும் நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து பயோகிராஃபியில் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் நம்மளுடைய சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.